ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு தொழில் பாட்காஸ்ட். உங்கள் எல்லாரையும் ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நமது இந்திய திருநாட்டின் 73வது குடியரசு தின நாள் நல்வாழ்த்துக்கள். உலக பரப்பளவில் இந்தியா 7வது இடத்துல இருக்கிற நாடு. இந்தியா மொத்தம் 7517 கிலோமீட்டர் நீள கடல் எல்லைகளை கொண்டது. 139 கோடி மக்கள் தொகையை கொண்டு உலகத்தினுடைய 2ஆம் இடத்தில் இந்தியா இருக்கு. பொருளாதாரத்தில் பொருள் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் 4வது இடத்துல இருக்கு. பண்டைய நாகரிகங்கள் பல இந்தியாவில் தான் தோன்றுச்சு. சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ நாகரிகங்கள் இதெல்லாம் இதில் அடங்கும். இந்து சமயம், புத்தம், சமணம், சீக்கியம் ஆகிய 4 முக்கிய மதங்கள் இந்தியாவில் தான் தோன்றுச்சு. 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளால் கைப்பற்றப்பட்டு 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு விடுதலை பெற்று அதற்கு பின்னாடி 1950 ஜனவரி 26 அன்னைக்கு தான் குடியரசு அறிவிக்கப்பட்டு உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக திகழ்கிறது. இந்திய கொடியில் மலர்களை பொதித்து வைத்து உயரமான கம்பத்தின் உச்சியில் அதனை கட்டி பின் விழாவின் போது கொடிக்கயிற்றை இழுத்து பல வண்ணப்பூக்கள் பொழிய பட்டொளி வீசி இந்திய மூவர்ண கொடியை பறக்கவிட்டு அனைவரும் பரவசப்படும் நாள் இந்நாள். உலக நாடுகள்லாம் ஒரே ஒரு முறை சுதந்திர நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இந்தியர்களாகிய நாம மட்டும் 2 முறை கொடியேற்றி கொண்டாடுறோமே, அது ஏன்? இன்னைக்கு நம்ம நாட்டோட ஆயுத பலத்தை காட்ட விதத்தில் படை அணிவகுப்பு இந்திய தலைநகரத்தில் நடைபெறும். ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சார்பிலும் அவர்களுடைய சாதனை அலங்கார ஊர்தி அணிவகுப்பும் நடைபெறும். அதே நேரத்தில் மாநிலங்களில் மாவட்ட சாதனைகளை விளக்கக்கூடிய அலங்கார ஊர்திகள், அப்புறம் சிறந்த சேவை புரிந்தோர்களுக்கான விருதுகள், பாராட்டுகள், பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சிகள் என இந்தியா விழா கோலம் காணும் நாள் இது. பள்ளி குழந்தைகளுக்கோ மூவர்ண கொடியை சட்டையில் அணிந்து கொடியேற்ற பள்ளி சென்று இனிப்பு மிட்டாய் தின்ற பின் விடுமுறை சந்தோஷத்தை அனுபவிக்கும் நாள். சரி, இந்த குடியரசு தினம் வளர்ந்ததற்கான காரணம் என்ன? அதை தெரிஞ்சுக்கலாமா? 1929ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் லாகூரில் கூடின அகில இந்திய மாநாட்டில் பூரண சுயராஜ்யமே நமது நாட்டின் உடனடியான லட்சியம் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேறுனுச்சு. அதை எங்கே, எப்போ, எப்படி அஹிம்சாபூர்வமான வரிகொடா இயக்கத்தை திரும்பவும் தொடரலாம் அப்படிங்கிற விவரங்களை காந்திஜியே நிர்ணயித்து அறிவிப்பார் அப்படின்னு ஒரு மனதான தீர்மானத்தின் அடிப்படையில் காந்திஜிக்கு காங்கிரஸ் மகாசபை முழு அதிகாரத்தை வழங்கினுச்சு. அதே நேரத்தில் நாட்டில் நிலவன பொருளாதார மந்த நிலையும் அதன் விளைவாக பெருகின வறுமையும் மக்களிடையே கொந்தளித்த தேசிய ஆர்வமும் ஒருங்கே திரிந்து நாட்டில் ஆங்காங்கே தீவிரவாத குழுவினர் அரசுக்கு எதிராக வன்முறையில் இறங்கினாங்க. அந்த சூழ்நிலையில் சட்ட மறுப்பு இயக்கத்தை காங்கிரஸ் துவக்கி வச்சதுன்னா வன்முறை சம்பவங்கள் தீவிரமடையக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு காந்திஜி உணர்ந்தார். அதனால் தேசிய எழுச்சியை அகிம்சை பாதையில் திசை திருப்ப எவ்வகையான இயக்கத்தை மேற்கொள்கிறது அப்படிங்கிறது குறித்து காந்திஜி தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தார். 1930 முதற்கட்டமாக நாடு முழுசும் ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு அமைதியாக சுதந்திர தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அதன்படி அன்றைய தினம் நகர்ப்புறங்களிலும் கிராமங்களிலும் உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டம் கூடி காந்திஜி வழங்கின சுதந்திர தின பிரஞையை எடுத்துரைச்சாங்க. நமது தாய்நாட்டிற்கு 4 விதத்திலும் கேடு விளைவித்து வரும் ஒரு அரசாட்சிக்கு அடங்கி நடப்பது மனிதனுக்கும் இறைவனுக்கும் செய்யும் துரோகமே ஆகும். ஆங்கிலேய ஆட்சியின் கீழே நாட்டினுடைய பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம், அப்புறம் ஆன்மீகம் ஆகிய 4 வித சீரழிவை குறிப்பதாக அவ்வாசகம் அமைந்திருந்துச்சு. அன்று, அதாவது சுதந்திரம் பெறுறதுக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்பே காந்தியடிகள் ஏற்படுத்தின சுதந்திர தின நாள் தான்
சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த நாளை குடியரசு தினமாக கொண்டாடணும்னு 26 நவம்பர் 1949 நேருவினுடைய அமைச்சரவை முடிவு செஞ்சு அறிவித்து அதை செயல்படுத்தினது 1950 தான். அதனால தான் நாம் இன்றைய தினத்தில் இந்த குடியரசு தினத்தை கொண்டாடிக்கிட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.